இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா புரோட்டீன் பத்தி பேசலாம். சிக்ஸ்டி பிளஸ் 80 பிளஸ்னு போகும்போது 1 கிராம் per kg பாடி வெயிட் எடுத்தா நல்லது. பட் உங்களுக்கு டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இல்லைங்கிறச்சு 0.8 கிராம்ஸ் per kg பாடி வெயிட் ஆகுது எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மசில் டிட்டரேஷன் ரொம்ப ஃபாஸ்டரா ஆகிட்டே வரும்போது புரோட்டீன் தேவையான அளவுக்கு கொடுக்கல அப்படிங்கிறச்சு மசில் வேஸ்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி மூவ்மெண்ட் அந்த கெப்பாசிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதனால ப்ரோட்டீனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 0.8 அப்படின்னாக்கா இன்டூ ஃபார் எக்ஸாம்பிள் 50 kgs இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0.8 இன்டூ 50 எவ்வளவு? 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாவது பர் டே இருக்கணும். 40 கிராம்ஸ்லேருந்து 50 கிராம்ஸ் வரைக்கும் பர் டே த்ரூ அவுட் த டே அதை ஸ்பிளிட் பண்ணி நீங்க எடுத்துக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த 40 கிராம்ஸ்ல இருந்து 50 கிராம்ஸ் இதை எப்படி நான் புரிஞ்சுட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுட்ல ப்ரோட்டீன் வந்து ஒரு அளவுல இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சீங்கன்னா ஒரு 4 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். அதே வந்து மோரா குடிக்கும் போது அந்த ஒரே டம்ளர் பாலை தயிராக்கி அது ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் மோரா குடிக்கும் போதும் அந்த 4 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 2 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு கப் அளவு பருப்பை குக் பண்ணாம இருக்கும்போது அதுல கிடைக்கிற புரோட்டீன் கிட்டத்தட்ட 15 கிராம். ஆனா நம்ம அது சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடக்கூடிய அளவு வந்து அதுல 1/4 பங்கு தான் இருக்குங்கிறதுனால ஒரு 5 to 6 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஒரு கப் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடும் போது கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட் டே பாத்தீங்கன்னா கார்த்தால பருப்பு பேஸ்டா ஏதாவது ஒரு டிஷ், ஒன்னு சாம்பார், இல்லைன்னா பருப்பு ஆட் பண்ணின சட்னி, இல்லைன்னா பருப்பு பேஸ்டாவே டிஃபன் இது சேர்த்துட்டீங்கன்னா ஒரு 6 to 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்ல கிடைக்கும். லஞ்ச்ல ஒரு கப் அளவாவது பருப்பு சேர்ந்த சமையல் ஏதாவது இருந்ததுனாக்க 6 to 8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். கொஞ்சமா மோர் இல்லைன்னா தயிர் சேர்க்கும் போது இன்னொரு 2 கிராம்ஸ். லஞ்ச்ல ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனாவது கிடைக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங்ல பால் குடிச்சீங்கன்னா பாலா குடிக்கும் போது 4 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் மார்னிங்ல, 4 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஈவினிங்ல. தென் ஈவினிங் ஸ்நாக்கும் கொஞ்சம் புரோட்டீன் நிறைஞ்ச ஏதாவது நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது அதுல ஒரு அடிஷனல் 6 to 7 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். டின்னர்ல அகைன் ஏதாவது உங்களுக்கு சூட்டபிளான பருப்பு வகை இல்ல பயிர் வகை சேர்க்கும் போது அந்த 10 கிராம்ஸ். ஸோ ஒரு மீல்லையும் 10 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் பர் டே கிடைக்கும். இன் பிட்வீன்ல நம்ம பால் அண்ட் நட்ஸ் சாப்பிடும் போது நமக்கு இன்னும் ஒரு 10 to 15 கிராம்ஸ் கிடைக்கும். இதை மெயின்டைன் பண்ணினா நமக்கு தேவையான புரோட்டீனை கண்டிப்பா நம்ம மீட் பண்ண முடியும். டின்னர்ல கண்டிப்பா புரோட்டீன் குறைக்க கூடாது. ஏன்னா புரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட் ஐட்டம் ஏதாவது டின்னர்ல இருக்கும்போதுதான் நமக்கு வந்து சுகர் ரிலீஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அப்ப ராத்திரியில ஒருவேளை உங்களுக்கு முழிப்பு வந்தாலும் பசியோட வராது. அண்ட் பசியை கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க எதையோ சாப்பிடணுங்கிற நெசசிட்டி இருக்காது. அண்ட் காலையில உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ டின்னர்ல புரோட்டீன் கட்டாயமா சேர்க்கணும். பட் டைஜஸ்டிவ் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அதுக்கு ஏற்றபடி சிம்பிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் புரோட்டீன், பாசிப்பருப்பு, பச்சை பயிர்ல ஏதாவது ஒரு டிஷ் டைல்யூட்டா சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த டிஃபிகல்டிஸ் இருக்காது. அண்ட் கொஞ்சம் ஏர்லியரா டின்னர் சாப்பிடும் போதும் டைஜஸ்டிவ் டிஃபிகல்ட்டி இருக்காது. ஈவினிங்ல புரோட்டீன் ஸ்நாக் ஆப்ஷனுக்கு பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா வேக வச்ச சுண்டல் வெரைட்டிஸ். ஈஸிலி ஒரு 1/2 கப் சாப்பிடும் போது உங்களுக்கு 10 கிராம்ஸ் அளவுக்கு புரோட்டீன் கிடைச்சிடும். சுண்டல்லாம் சேர்த்து ரொம்ப கஷ்டங்க, டெய்லிலாம் எங்களால செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளரி விதை, தர்பூஸ் விதை, ஒரு பரங்கிக்காய் விதை, இதை வந்து வாங்கி வச்சு சால்ட் சேர்க்காத ரோஸ்டட் வெரைட்டிஸ் இல்லாம பிளெயின் வெரைட்டிஸா வாங்கி வச்சு இது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தினமுமே இது சேர்த்துக்கும் போது இதுல ஒரு 4 to 5 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இதுவும் முடியாது அப்படின்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை. 100 கிராம்ல 22 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு பொட்டுக்கடலையில கிடைக்கும். ஸோ 100 கிராம்ஸ் அளவுக்கு நீங்க சேர்த்துக்க வேணாம். அகெயின் அது ஒரு 250 கேலரிஸா போயிடும். ஸோ ஒரு 1/2 கப், ஒரு 100 கிராம்ங்கிறது இல்லாம இன்னுமே கொஞ்சம் கம்மியா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஈவினிங் ஸ்நாக்கா சேர்க்கும் போது ஈஸிலி உங்களுக்கு அதுல ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். ஸோ பொட்டுக்கடலை வந்து நம்ம எப்போ டிராவல் பண்ணினாலும் கையில வச்சுக்கலாம், எங்க போனாலும் கையில வச்சுக்கலாம். நீங்க சமைச்சுதான் சாப்பிடணுங்கிறது இல்லைங்கிறதுனால இந்த சிம்பிள் புரோட்டீன் ஸ்நாக் ஆப்ஷனை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பொட்டுக்கடலை கடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னால அது சாப்பிட முடியாது அப்படின்றவங்க பொட்டுக்கடலை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய டம்ளர் வெந்நீர்ல ஆர் ஈவன் சில் வாட்டர் உங்களுக்கு சூட் ஆகணும், அதுல 2 ஸ்கூப் அளவு பொட்டுக்கடலை பவுடர் போட்டு ஒரு லெமன் புழிஞ்சி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு ஒரு 4 கில்லு புதினா இலை அதுல போட்டு நல்லா கலக்கிட்டு இதை ஒரு ட்ரிங்கா குடிக்கலாம். இதுக்கு பேர் சத்து நார்த் இந்தியால.
நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே எளிமையா டைஜஸ்டும் ஆகும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல டைஜஸ்டிபிளா இருக்குன்னா ஈவினிங்ல ஒரு பாயில்ட் எக் இல்லைன்னா ஒரு ஆம்லெட் நிறைய காய்கறி போட்ட ஃபார்மேட்ல ஒரு ஸ்கிராம்பிள் எக்காவும் நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 4:30 5 o'clock போல இது சாப்பிட்டீங்கன்னா நல்ல சாலிடா உங்களுக்கு பசி தொல்லை எதுவும் இல்லாம லோ எனர்ஜி இல்லாம நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஈவினிங்ல ஆட்டுக்கால் சூப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ நான் வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா ஈவினிங்ல வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் தவிர ஒரு சில நாட்கள்ல முட்டையும் ஒன்ஸ் அ வீக் வந்து ஆட்டுக்கால் சூப்பும் சேர்த்துக்கிறது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். எயிட்டி பிளஸ்க்கு அப்புறம் புரோட்டீன் டைஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரோட்டீன் ரிச்சா இருக்கிற பருப்பு வகைகள் சாப்பிட்டாலே ரொம்ப கேஸியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ராஜ்மா, கொண்டக்கடலை அண்ட் தென் கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் கட்டாயம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப கேஸியான ஃபுட்ஸ். பச்சை பயிறு பாசிப்பருப்பு பேஸ்டான சமையல் பிரதானமான நாட்கள்லயும் வாரத்துல 1-2 தடவை துவரம்பருப்பு பேஸ்ட் சமையலையும் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பா பாசிப்பருப்பு துவரம்பருப்பு எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 to 3 hours ஆவது நல்லா ஊற வச்சு ஒரு 3-4 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட் குக் பண்ணுங்க. குக் பண்ணும்போது ஒரு சிட்டிகை பெருங்காயம் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து சமைக்கும் போது அதோட டைஜஸ்டிபிலிட்டி பெட்டரா இருக்கும். உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வரத நீங்க அவாய்ட் பண்ணலாம். அண்ட் கருப்பு கொண்டக்கடலை ஒரு காராமணி மத்த பச்சை பயிர் வகைகள் இதெல்லாம் சேர்க்கும் போதும் 4 to 8 hours பச்சை பயிறு 4 hours ஊறினா போறோம். காராமணி அண்ட் கருப்பு கொண்டக்கடலை ஒரு 8 hours ஆவது ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமும் 4 to 5 times இந்த தண்ணியை நல்லா அலசி ட்ரெயின் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர்ல சமைக்கும் போது நல்லா 1 inch அளவுக்கு இஞ்சியை தட்டி அதுல போட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணுங்க. ப்ரெஷர் குக் பண்ணும்போது கட்டாயம் சாஃப்ட் குக்டா இருக்கும். இப்படி எடுத்து இப்படி லைட்டா நசுக்கினாலே நல்லா மாவா வரும். இந்த அளவுக்கு சாஃப்ட் குக்டா இந்த ஃபார்மேட்ல சமைக்கும் போது உங்களுக்கு அதோட டைஜஸ்டிபிலிட்டி பெட்டரா இருக்கும், கேஸினஸ் கம்மியா இருக்கும். ஸோ யூ வில் நாட் சஃபர். அண்ட் 80 பிளஸ்ஸா இருந்தாலும் புரோட்டீன் ரொம்பவே அவசியங்கிறதுனால உங்களுக்கு எது சூட்டபிளோ அந்த புரோட்டீன் ஃபார்மேட்ஸை ரெகுலரா சேர்த்துக்கோங்க. எக் சூட் ஆகுனா கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுங்க. நான்வெஜ் ஒரு ஸ்மால் போர்ஷன் வீக்லி த்ரைஸ் ஆவது இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி பாருங்க. ஹை கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருக்கு, HDL அதாவது குட் கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இன்னும் பெட்டரா இருக்கலான்றது உங்க ரிப்போர்ட் சொல்லுதுன்னா நீங்க கட்டாயம் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சா இருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். பட் நட்ஸ் எவ்வளவு சேர்த்துக்கிறது, நட்ஸ் ஹெல்த்திங்கிறதுக்காக நிறைய சாப்பிடலாமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு நாளைக்கு 1/4 கப் அளவு தான் மொத்தமே நீங்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புங்கிறது ஒரு கைப்பிடியில மொத்தமா எவ்வளவு நட்ஸ் அடங்கும் அவ்வளவுதான். சோ உதாரணத்துக்கு ஒரு 10 பாதாம் டெய்லி சேர்த்துக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாதாம் மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. உங்களுக்கு பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சீட் வெரைட்டிஸ், அதாவது நம்ம பூஷ்ணிக்காய் வாங்கும் போது அதுக்குள்ள இருக்கிற விதைகளை இப்ப எல்லாம் தூக்கி போட்டுடும். முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அது நல்ல வெயில காய வச்சு அதை எடுத்து ஃப்ரீயா இருக்கிற டைப்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவாங்க. பூஷ்ணிக்காய் விதை, பரங்கிக்காய் விதை, வெள்ளரிக்காய் விதை, தர்பூஸ் விதை இது எல்லாமே எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ ஆல்மண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்க இதையும் சேர்க்கலாம். இதுலயும் நிறைய புரோட்டீன் அண்ட் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். இது தவிர ஆளி விதைன்னு ஒண்ணு இருக்கு, பிளாக்ஸ் சீட், இப்பெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். இதையும் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவாவது கண்டிப்பா சேர்க்கணும். இந்த 1 ஸ்பூனை வந்து எப்படி சேர்க்கறது, ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸா ஒரு மாதிரி வியர்ட் ஸ்மெல்லா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குடிக்கிற மோர்ல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு குடிக்கிற நேரத்துல மிக்ஸ் பண்ணி அந்த மோரை குடிக்கும் போது உங்களுக்கு அந்த பிளாக்ஸீடோட அந்த ஒரு மாதிரியான ஆட் ஃபிளேவர் இல்லாம நீங்க ஈஸியா அதை கன்சியூம் பண்ண முடியும். அதே மாதிரி குக் பண்ணின தட்டுல இருக்கிற சாம்பார்லயோ இல்ல சட்னிலயோ நீங்க தூவிட்டு கூட இது சாப்பிடலாம். மோஸ்ட்லி பிளாக்ஸ் சீட்ஸை ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்றது அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது. நமக்கு கிடைக்க வேண்டிய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். அதனால இதை ராவா யூஸ் பண்றதுதான் பெட்டர். அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்டாஷியோஸ் வேற ஏதாவது நட்ஸ் சேர்த்தீங்கனாலும் அதை நல்லா சால்ட் போட்டு ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை எல்லாம் சேர்த்தோம்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. குட் கொலஸ்ட்ரால் ஏறாது, பேட் கொலஸ்ட்ரால் தான் ஏறும். ஸோ நீங்க இந்த நட்ஸ் சேர்க்கும் போது தண்ணியில ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில அந்த ஊறின நட்ஸ் அந்த தோலோட உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகணும், தோலோட இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா அந்த தோலை உரிச்சிட்டு அந்த நட்டை சாப்பிடுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.